ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி நம்ம மரவள்ளிக்கிழங்குல வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நம்ம சோம்பு எடுத்துக்கிறோம். சோம்பு எடுத்துட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மிளகு ஒரு 5 இல்லைனா 6 மிளகு எடுத்து போட்டுக்கிறோம். பூண்டு வந்து ஒரு 5 இல்லைனா 6 பூண்டு எடுத்து உள்ளே போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மரவள்ளிக்கிழங்கு இருக்குல்ல அதை வந்து சின்ன சின்னதாக நம்ம சீவி எடுத்துக்கிறோம். அந்த கேரட் சீவோம்ல அந்த கட்டருக்குள்ளே அதில் வந்து சின்ன சின்னதாக சீவி எடுத்துக்கிறோம். அதை நம்ம எடுத்து உள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதில் வரமிளகா நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து 6 இல்லைனா ஒரு 7 மிளகாய் போட்டு நம்ம உள்ளே வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தனியாக ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து கொட்டிடுறோம். கொட்டிட்டு இதுக்கு நம்ம தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம கீரை ஆட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இப்போ என்ன கீரை நம்ம ஆட் பண்ணுறோன்னா, அரைக்கீரை தான் ஆட் பண்ணுறோம். உங்ககிட்ட என்ன கீரை இருந்தாலும் அதை உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி மாவு. ஏன்னா அரிசி மாவு எதுக்காண்டி நம்ம போடுறோன்னா, அது வந்து கொஞ்சம் மொறுன்னு வரும். அதனால தான் நம்ம அரிசி மாவு போட்டுக்கிறோம். அதில் போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சமாக போடுறோம். போட்டு இதெல்லாம் வந்து நம்ம நல்லா கிளறி வச்சிடறோம். கிளறி வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைடு ஒரு சைடு அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சிடும். அந்த எண்ணெய் கொஞ்சமாக காய்ச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, வடை மாதிரியும் தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து போண்டா மாதிரியும் தட்டிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போண்டா மாதிரி எடுத்து போட்டு பார்ப்போம். போண்டா மாதிரி எடுத்து போட்டோன்னா அவ்வளோதான். அதுவும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். அதை நம்ம எடுத்து இப்படி திருப்பி போட்டுட்டு அவ்வளோதான். நமக்கு இதுவே வடை மாதிரி தட்டணும்னா, நம்ம அந்த உருண்டையாக தட்டி வச்சுருக்கோம்ல, அதை லைட்டாக அப்படி அமுக்கினா போதும். அவ்வளோதான், வடை மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம போட்டு திருப்பி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி விட்டு எடுத்தோன்னா சூப்பரான மொறுன்னு நமக்கு மரவள்ளிக்கிழங்கு வடை வந்து ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.